பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்படுத்துவது ஆரோக்கியத்திற்கு ஆபத்தானது என்று அனைவரும் அறிந்ததாகும். ஆனால் தற்போது பள்ளி, கல்லூரி, அலுவலகத்திற்கு செல்பவர்கள் வரை பிளாஸ்டிக் பாக்ஸில் மதிய உணவை எடுத்து செல்கிறோம். பிளாஸ்டிக் லஞ்ச் பாக்ஸ் எவ்வாறு ஆரோக்கியத்திற்கு ஆபத்தானது என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம். சமையல் அறையில் இருந்து மதிய உணவு வரை என அனைத்திற்கும் பிளாஸ்டிக் பாக்ஸ் தான் பயன்படுத்துகிறோம். ஆனால் அதில் BPA என்ற வேதிப்பொருளின் பயன்பாடுதான் அதிகமாக இருக்கிறது. இதனால் மனித உடலுக்கு ரொம்பவே ஆபத்தானது என்று விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள். இது இதய நோய், நீரிழிவு நோய் மற்றும் ஹார்மோன் சுரப்பதில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று கூறுகின்றனர். BPA இல்லாமல் எந்த ஒரு பிளாஸ்டிக் பொருட்களையும் தயாரிக்க முடியாது. ஆனால் இவற்றின் அடிப்படையான பயன்பாடு உடலுக்கு மோசமான பாதிப்புகளை ஏற்படுத்தும். சமைத்த சூடான உணவை பிளாஸ்டிக் பாக்ஸில் வைக்கும் போது அதில் இருக்கும் BPA வெளியேறி உணவுடன் கலந்து விடுகிறது. அந்த உணவை சாப்பிடும் போது அது உடலில் சேரும் போது அவை பல்வேறு நோய்களை ஏற்படுத்தும். இது தவிர உணவின் வாசனை மற்றும் நிறத்தை மாற்றிவிடும். குழந்தைகளுக்கு நடப்பதில் பிரச்சனை ஏற்படும். மேலும் அல்சைமர் என்னும் மறதி நோயை ஏற்படுத்தும் என்கின்றனர் மருத்துவர்கள். குறிப்பாக கருவுற்ற பெண்கள் பிளாஸ்டிக் பாக்ஸ்களை பயன்படுத்துவதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும். ஏனெனில் அதனை பயன்படுத்தும் போது அதில் இருக்கும் ரசாயனம் உங்கள் மூலமாக வயிற்றில் இருக்கும் குழந்தைக்கு சென்று மோசமான விளைவை ஏற்படுத்திவிடும் என்கிறார்கள். சரி, இதற்கு தீர்வு என்னன்னு கேட்கிறீர்களா? பிளாஸ்டிக் பாக்ஸ்க்கு பதிலாக எவர் சில்வர் லஞ்ச் பாக்ஸை பயன்படுத்துங்கள். இதனை விட முக்கியமாக தண்ணீர் பாட்டிலுக்கு எவர் சில்வர் அல்லது செம்பு உலோகத்தால் ஆன வாட்டர் பாட்டிலை வாங்கி பயன்படுத்தலாம் அல்லது கண்ணாடி பாட்டில்களை பயன்படுத்தலாம்.